பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரின் திருப்பெயருக்கே தோற்றம் உண்டாவதாக. ஆமேன். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் உள்ள தூய கடவுளே, எங்களைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல மாதிரியை விட்டு சென்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எப்பொழுதும் எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவியே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வழிபடுகிறோம். எப்பொழுதும் இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வரவும், காணொளி வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கவும், திருவசனத்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற அனைத்து மக்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா பாதுகாப்புக்காக நாங்கள் செலுத்துகின்ற நன்றியை தேவரீர் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வழிபாடு முழுவதும் உம்முடைய திருப்பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையின் 22 தூயா 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 சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, த்ரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழ நின்று தெய்வதாசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவக கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரியேகரே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும்
உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகி பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே கடவுளாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை கேட்க காணொளி வழியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக அவருடைய கிருபையை தேடி அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்புமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவறிக்கையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரம கடவுளே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று நம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கும் மன்னிக்க எங்களுக்கு நீர் உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய தாயும் தந்தையுமாகி சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும்
நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான இன்றைய முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 வரை. தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீறிட்டெழுந்தன. வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் இறக்கைகளையுடைய யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன்பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாட்களாக பெரு வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈறாக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர். 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று என்பது வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியான 2ஆம் வேத பாடம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைய நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 துவங்கி, வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அதை பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் என்பதே இன்றைய நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு விடுதலை திருநாள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது நமக்கு நிகழ்த்துவார்கள். அதனை நாம் கண்டு மகிழ்வோம். நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனையன்
251 நமக்காக இசைக்கப்படும் பொழுது உடன் இணைந்து கொள்ளுவோம். ஞான ஸ்நானமா ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு சேர், ஞான ஸ்நானமாம் ஞான திரவியமே என்ற பாடல் நமக்காக இசைக்கப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தூய கடவுளே, உமது திருக்குமாரனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் எங்களுக்கு அருளியிருக்கின்ற மீட்புக்காக உம்மை போற்றுகின்றோம். தூய ஆவியானவருடைய அருளால் ஆற்றல் பெற்றவர்களாக எங்களுடைய பற்றுறுதி வாழ்க்கையிலே நாங்கள் உறுதிப்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு அருளுகின்ற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட போற்றுகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக
நாங்கள் காணொலியிலே ஒன்றிணைவதற்கு நீர் தந்திருக்கின்ற நல் வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவருடைய மீட்பின் அருளை வார்த்தையின் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்கின்ற வாழ்வை அனுபவிக்கவும் நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, என்னாவின் சொற்களும் எங்களது உள்ளத்தின் சிந்தனைகளும் உம்முடைய பார்வைக்கு ஏற்புடையதாக இருக்க துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல கடவுளே, ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரில் அன்போடு கூட இந்த நாளில் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும், உங்களுடைய குடும்பங்களிலும், உங்களுடைய பணிகளிலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பெயரிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நம்முடைய இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தினம், விடுதலை திருநாளை கொண்டாடுகின்ற ஒரு நல் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்திய நாடு ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தினின்று விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருப்பதை இந்த தலைமுறையிலே நாம் கொண்டாடுவதற்கான ஒரு பேர் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். விடுதலை என்பது மிக முக்கியமான மனித வாழ்க்கையின் அனுபவமாகும். மனித வாழ்க்கையின் அனுபவம் மாத்திரமல்ல, கடவுள் மனிதர்கள் விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவராக இருக்கின்றார். திருமறையின் கடவுளே விடுதலையின் ஆண்டவர். தந்தை, மைந்தன், தூயாவி ஆகிய மூவரு கடவுள் விடுதலையாளராகவே தன்னை திருமறையில் வெளிப்படுத்துகின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக தன்னை வெளிப்படுத்தின கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று விடுதலையை முழங்கியவர். ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், விடுதலையின் ஆண்டை அறிவிக்கும்படியாக என்னை அருட்பொழிவு செய்திருக்கிறார் என்று தன்னுடைய நாசரித்து அறிக்கையில் ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, தூய ஆவியானவரை பற்றி பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரின் ஆவியார் எங்கே இருக்கின்றாரோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய மும்மை கடவுள் விடுதலையாளராக தன்னை திருமறையிலே வெளிப்படுத்துகின்றார். மனுக்குலத்தின் எத்தகைய அடிமைத்தனத்தையும் விரும்புகின்றவர் அல்ல, விடுதலையின் வாழ்வை உறுதி செய்கின்ற ஆண்டவர் திருமறையின் கடவுள். எனவே திருமறையின் அடிப்படையிலே, நம்முடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே விடுதலை என்பது நம்முடைய பற்றுறுதி அனுபவமாக, பற்றுறுதி வாழ்க்கையிலே நாம் முன்னிறுத்த வேண்டிய நம்முடைய திருப்பணிக்கான அழைப்பாகவும் அறைகூவலாகவும் இருக்கின்றது என்பதை இந்த விடுதலை திருநாளிலே, சுதந்திர தினத்திலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்திய நாடு ஒரு தனித்துவமிக்க ஒரு நாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நாடாக இந்திய நாடு இருக்கின்றது. பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பின்னணியங்கள், இப்படி பல தரப்பட்ட வாழ்வியல் சூழல்களை ஒருங்கிணைத்து பெற்றிருக்கின்ற ஒரு கூட்டொருமையிலே இணைந்திருக்கின்ற ஒரு ஒன்றியமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாடாக இந்திய நாடு இருக்கின்றது. எல்லாருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கின்றது. எல்லாருக்கும் வாழ்வதற்கான உரிமை இங்கே இருக்கின்றது. எல்லாரும் சமத்துவமாக தங்களுடைய வாழ்வுக்கான ஆதாரங்களையும் வாழ்வியலுக்கான வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வாய்ப்பு தருகின்றது. பிரிவினைகளை கொண்டு வருகின்ற எல்லா சித்தாந்தங்களையும் எல்லா அணுகுமுறைகளையும் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம்
வேறு இருக்கின்றது, அப்புறப்படுத்துகின்றது, அகற்றுகின்றது. உண்மையான குடிமக்களாக இந்திய நாட்டிலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நம்முடைய தனித்தன்மைகளை நாம் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளுகின்ற வாய்ப்பையும் உரிமையையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த விடுதலை திருநாளாகிய சுதந்திர தினத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்திய நாட்டின் விடுதலை திருநாளை கொண்டாடுகின்ற இச்சூழ்நிலையிலே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவர் சார்ந்த விடுதலையிலே ஈடுபடுத்தி வழிநடத்துவாராக. இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் திருமுழுக்கு, பேப்டிசம், டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுதலே திருமுழுக்கு என்கின்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு துணையாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் நமக்கு வாசிக்கப்பட்டன. இந்த பகுதிகள் மூன்றிலும் திருமுழுக்குக்கான அடையாளங்கள் அதிலே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. 2ஆம் திருமறை பாடமாகிய ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வசனங்கள் வரை இருக்கின்ற அந்த பகுதியிலே பவுலடிகளார் நேரடியாக கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுதலிலே திருமுழுக்கு நம்மில் நிறைவேறுகின்றது என்கின்ற செய்தியை அவர் நேரடியாக சொல்லுகின்றார். ஆனால் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே நோவாவின் நிகழ்விலும் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகின்ற அந்த நிகழ்விலும் மறைபொருளாக திருமுழுக்கின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருமுழுக்கு என்பது என்ன? நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலே திருச்சபைக்குள் நாம் இணைவதற்கான ஒரு நிகழ்வாக திருமுழுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இட்ஸ் an institution ஆஃப் இனிஷியேஷன். நம்முடைய திருச்சபை ஒன்றிப்பை அல்லது திருச்சபைக்குள் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதை இணைத்து கொள்வதற்கான ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக மாத்திரமே நாம் திருமுழுக்கை பார்க்கின்றோம். குழந்தைகளாக திருமுழுக்கு கொண்டு வரும் பொழுது அவர்கள் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைந்து திருச்சபையிலே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். வயது வந்தவர்கள், பெரியவர்கள் நற்செய்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டு பிற சமயத்திலிருந்து திருச்சபையிலே இணையும் பொழுது, கிறிஸ்தவத்தை தழுவும் பொழுது திருமுழுக்கு கொடுத்து அவர்களை திருச்சபையிலே இணைத்து கொள்ளுகின்றோம். நம்மை பொறுத்த மட்டில் திருமுழுக்கு என்பது நம்முடைய அனுதின சமய கடமை நிறைந்த வாழ்க்கையிலே ஆலய வழிபாட்டிலும் ஆலய வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் ஒருவரை இணைத்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வாக மாத்திரமே அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருமுழுக்கு என்பது சாக்கிரமெந்து என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இட்ஸ் எ சேக்ரமெண்ட். திருவிருந்து, திருமுழுக்கு இந்த இரண்டுமே சாக்கிரமெந்துகளாக இருக்கின்றன. சாக்கிரமெந்து என்றால் என்ன? காண முடியாத, மறைந்திருக்கின்ற கடவுளுடைய அருளை காணக்கூடிய வெளிப்படையான ஒரு அடையாளம். An outward and visible sign of inward and invisible grace of God. அதுதான் சாக்கிரமெந்து என்பது. கடவுளுடைய அருளை நம்மால் காண முடியாது, கடவுளுடைய அருளை நம்மால் உணர முடியாது, பார்க்க முடியாது. அது மறைந்திருக்கின்றது. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்மால் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. மாறாக அதை அனுபவித்திருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை அதிலே புதைந்திருக்கின்றது. காணக்கூடாதது, ஆனால் நம்பிக்கையிலே அது புதைந்திருக்கின்றது. திருமுழுக்கின் வழியாக இறைவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். திருமுழுக்கு என்பது திருச்சபையிலே இணைவது மாத்திரமல்ல, திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்படுகின்றோம் என்பதை தான்
இன்றைய தலைப்பு நமக்கு சுட்டுகின்றது, டையிங் அண்ட் ரைசிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட மரித்து எழுதல், உயிர்த்தெழுதல். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு என்பது சர்ச்சைக்குரிய ஒரு சித்தாந்தமாக, ஒரு போதனையாக நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே மாறிப்போயிருக்கின்றதை நாம் அறிந்து இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையிலே, விசுவாச அறிக்கையிலே திருமுழுக்கு ஒன்று என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆனால் நம்மில் பலர் இன்னும் குழப்பத்தோடு கூட பல திருமுழுக்குகளை எடுத்தவர்களாகவே இருக்கின்றோம். இப்படி சொல்லுகின்றார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக, அதிலும் குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை போன்ற பாரம்பரிய திருச்சபை மரபிலிருந்து வருகின்றவர்களா? குழந்தையிலேயே நீங்கள் திருமுழுக்கு பெற்றவர்களா? தெளிப்பு மூலமாக திருமுழுக்கு பெற்றவர்களாக? நிச்சயமாக அது போதாது. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அந்த திருமுழுக்கு போதாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மீண்டுமாக வந்து மறுபடியும் பிறந்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக திருமுழுக்கை, ஞானஸ்நானத்தை முழுகி எடுத்துக்கொள்ள வேண்டும். வயது வந்தவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே போய் மீண்டுமாக திருமுழுக்கிலே ஈடுபடுகின்ற கிறிஸ்தவர்கள் உண்டு. இன்னும் பல புரட்டு போதகங்கள், நீங்கள் எந்த தண்ணீரில் முழுகி எழுந்தீர்கள்? தொட்டீரிலா, அல்லது காற்றிலா, கடலிலா, குளத்திலா? இப்படியெல்லாம் பல தவறான போதனைகளால் திருமுழுக்கு என்பது நம்மை ஆண்டவரோடு கூட இணைக்கின்ற ஒரு அடையாளம், ஒரு சாக்கிரமந்து என்கின்ற நிலையிலிருந்து அது தடம் புரண்டு ஒரு சடங்காக, திருமுழுக்கிலே கொடுக்கப்படுகின்ற தண்ணீருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு திருமுழுக்கிலே வெளிப்படுகின்ற கடவுளுடைய அருள் அதிகமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இச்சூழ்நிலையில் நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், கொடுக்கப்படுகின்ற தண்ணீரின் அளவு அல்ல முக்கியம், கொடுக்கப்படுகின்ற முறை அல்ல முக்கியம். முழுகுதலோ, தெளித்தலோ, அல்லது சிறு பிராயத்திலோ அல்லது வயது வந்தவராகவோ கொடுக்கப்படுகின்ற தண்ணீரோ அல்லது பயன்படுத்தப்படுகின்ற முறையோ அல்ல திருமுழுக்கிலே முக்கியம் வாய்ந்தது. திருமுழுக்கிலே நாம் ஈடுபடும் பொழுது குழந்தையாகவோ அல்லது குழந்தைகளை கொண்டு வருகின்ற பெற்றோராகவோ, ஞான பெற்றோராகவோ, பெரியவர்களாகவோ திருமுழுக்கிலே நாம் ஈடுபடும் பொழுது நாம் கொண்டிருக்கின்ற பற்றுறுதி, நம்பிக்கை, விசுவாசம், அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பற்றுறுதி எதன் மேல் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையின் மேல் இருக்கின்றது. ஆண்டவருடைய கிருபை என்ன? நம்முடைய இயலாமையின் மத்தியிலும், நம்முடைய பாவச் சூழல்களின் மத்தியிலும், நம்முடைய தகுதியின்மையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இலவசமாக தம்முடைய மீட்பின் அருளை நம்மேல் பொழிந்திருக்கின்றார். அதுதான் காண முடியாத, அளவுக்கு அதிகமான கடவுளுடைய அருளாக இருக்கின்றது. இன்விசிபிள் அண்ட் இம்மெஷரபிள் கிரேஸ் ஆஃப் காட். தண்ணீர் அல்ல, தெளித்தலோ அல்லது முழுகுதலோ, காண முடியாத, அளக்க முடியாத கடவுளுடைய பேரருள் இந்த திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்தன் மூலமாக நமக்குள் புகுத்தப்படுகின்றது. அதை நாம் அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த நம்பிக்கையை திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு கூட மரித்து எழுகின்ற அனுபவம் திருமுழுக்கு என்று இன்றைய தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. எதற்கு மரித்து எதற்கு எழுகின்றோம் என்பதை கேள்வியாக வைத்து 3 குறிப்புகளை மிகச் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, அழிவற்ற வாழ்வுக்காக எழுதலே திருமுழுக்கு. ரைசிங் ஃபார் லைஃப், இம்மோர்டாலிட்டி. பவுலடிகளார் இப்படி எழுதுகின்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம்,
மாறாக கடவுள் கொடுக்கும் அருட்கொடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழும் நிலை வாழ்வு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்படுவதோ நிலை வாழ்வு. ஒவ்வொரு திருமுழுக்கு நிகழ்விலும் நமக்கு வருகின்ற ஒரு அழைப்பும் அல்லது நமக்கு அருளப்படுகின்ற ஒரு அருளும் என்னவென்றால், இந்த மனித வாழ்க்கை என்பது மரணத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது பாவம் நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. பாவங்களிலே சிக்கி தவிக்கின்ற மனித வாழ்க்கை அழிவுக்குரிய ஒரு வாழ்வாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. மனித வாழ்க்கையை பாவம் என்பது அழிவுக்குள்ளாக தள்ளுகின்றதாக இருக்கின்றது. எனவே இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். அழிவு என்பது மனித வாழ்க்கையிலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மனித வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, இறைவனுடைய படைப்பிலே கடவுள் நல்லது என்று கண்ட அனைத்துமே பாவத்தின் விளைவாக மாசடைந்து, பாவத்தின் விளைவாக அவைகள் அனைத்துமே தன் நிலை இழந்து காணப்படுகின்ற பொழுது அந்த வாழ்வை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கடவுள் தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகின்றார். முதல் பாடமாக வாசிக்க கேட்ட தொடக்க நூல் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நோவா பேழையின் மூலமாக அழிவுக்கு உண்டான வாழ்வு எப்படி மீட்புக்குரிய ஒரு வாழ்வாக மாற்றுரு பெறுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் தீமை பெருகியிருந்த சூழ்நிலையில், பாவம் பெருகியிருந்த சூழ்நிலையில், பாவத்தை கடவுள் தொடர்ந்து இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதற்கு, பாவம் தொடர்வதற்கு கடவுள் அனுமதிக்க கூடாது என்று நினைத்த எடுத்த முடிவுதான் நோவாவின் பேழை. God did not want the sin and evil to continue. In order to put an end to evil, in order to bring evil to an end, God wanted to save the whole universe. உலகம் அனைத்தையும், அண்டம் அனைத்தையும் கடவுள் மீண்டுமாக கட்டி எழுப்ப, வாழ்வை தக்க வைக்க எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் நோவாவின் பேழை வழியாக வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றவற்றையெல்லாம் நீரின் வழியாக அழித்து, நோவாவின் பேழையின் வழியாக வாழ்வு தொடர்வதற்கான, புது வாழ்வு தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஒழுங்கை கடவுள் ஏற்படுத்துகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு அருளப்படுகின்ற மீட்பின் செய்தியும் அதுதான். ஆண்டவரிலே நாம் இணைக்கப்படும் பொழுது, ஆண்டவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவின் வழியாக நாம் இணைக்கப்படும் பொழுது பாவத்திற்கு நாம் மரிக்கின்றவர்களாக, வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றவர்களாக, வாழ்வை நாம் அனுபவிக்கின்றவர்களாக மாற்றம் பெறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் பாவத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவியாக அல்ல, பாவம் அனைத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவம் அனைத்திற்கும் பிரதிநிதியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கிறிஸ்துவாக இருந்த காரணத்தினால் பாவத்தின் சம்பளமாக இருக்கின்ற மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. எனவே தான் பவுலடிகளார் சொல்லுகின்றார், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற மீட்பு நிலைவாழ்வாக இருக்கின்றது, ஈவு நிலைவாழ்வாக இருக்கின்றது. அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை இருக்கின்ற அந்த பகுதியிலே, ரோமர் 6, 5 முதல் 10, நீங்கள் தொடர்ந்து அமைதியாக அந்த பகுதியை நீங்கள் தியானித்து பாருங்கள். அங்கே அவர் சொல்லுவது, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் பொழுது ஊனியல்பிலே நாம் மரித்தவர்களாக மாறுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக நம்முடைய வாழ்வு அழிவிலிருந்து அழிவின்மைக்கு நேராக, மரணத்திலிருந்து வாழ்வுக்கு நேராக அது மீட்டு கொள்ளப்படுகின்றது. எனவே திருமுழுக்கு என்பது ஏதோ தண்ணீர் தெளிக்கப்பட்டு ஒரு சடங்கு நிறைவேற்றம் அல்ல. திருமுழுக்கின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு கூட இணைகின்றோம். கிறிஸ்துவோடு கூட இணையும் பொழுது நம்முடைய வாழ்வு இவ்வுலகம் சார்ந்த
மரணத்திலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்காக அது எழுகின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு அருளுகின்றது. எனவே முதலாவதாக இட்ஸ் ரைசிங் ஆஃப் லைஃப் டுவர்ட்ஸ் இம்மார்டாலிட்டி, அழிவற்ற வாழ்வுக்காக எழுகின்ற அனுபவத்தை கிறிஸ்துவில் நாம் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக ரைசிங் ஃபார் லைஃப் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ், கூட்டு வாழ்வுக்காக நாம் உயிர்த்தெழுகின்றோம், எழுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இட்ஸ் an ஆக்ட் ஆஃப் கிறிஸ்டியன் இனிஷியேஷன். திருச்சபையிலே ஒருவரை இணைத்து கொள்ளும் பொழுது நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நிகழ்வாக திருமுழுக்கு இருக்கின்றது. இந்த திருமுழுக்கு என்கின்ற ஒழுங்கு தொன்று தொட்டு யூத சமூகத்திலே, யூத சமயத்திலே இருந்து வந்த ஒரு வழக்கமாகும். எவர் ஒருவரும் பிற இனத்தவராக இருந்து யூத சமயத்தை தழுவுகின்ற நேரத்தில் அவருக்கு திருமுழுக்காட்டப்படும், அதோடு கூட அவருக்கு விருத்த சேதனமும் செய்யப்படுவதாக இருந்தது. யோவான் ஸ்நானகன் இந்த திருமுழுக்கை அவர் கொடுத்து வந்தார். இந்த திருமுழுக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு திருமுழுக்கை திருமுழுக்கினர் யோவான் ஆற்றங்கரையிலே கொடுத்து வந்தார். அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசுநாதர் அவரை பார்த்து சொல்லும் பொழுது, எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் உங்களுக்கு அக்கினியினாலும் ஆவியினாலும் திருமுழுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் கிறிஸ்துவிலே அருளப்படுகின்ற திருமுழுக்கு பாரம்பரியமாக இருந்து வந்த ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு ஒருவர் மாறுகின்ற அல்லது வேறு சமயத்தை தழுவுகின்ற ஒரு நிகழ்வாக மாத்திரமல்லாமல் அதை காட்டிலும் ஒரு படி மேலே சென்று அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கூட்டு வாழ்க்கைக்கான ஒப்படைப்பாக அது பார்க்கப்படுகின்றது. இதை இப்படி நாம் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியும். எப்படி என்றால், யூத சமூகத்திலே ஒருவர் யூதத்தை தழுவும் பொழுது அவருக்கு உள் இணைவதற்கு கொடுக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு என்னவென்றால் விருத்த சேதனம். விருத்த சேதனத்தின் மூலமாக ஒருவர் யூத சமயத்தை தழுவ முடியும். ஆனால் அந்த விருத்த சேதனம் யாருக்கு நிறைவேற்றப்படும் என்றால் ஆண்களுக்கு மாத்திரமே நிறைவேற்றப்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய கட்டளையை மாபெரும் கட்டளையாக அவர் சொல்லுகின்றது, நீங்கள் உலகமெங்கும் போங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே, நீங்கள் உலகமெங்கும் போங்கள், எல்லா மக்களினத்தாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள். எல்லாருக்கும் திருமுழுக்கு. எல்லாருக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண் பெண் என்கின்ற வேற்றுமை அங்கே அகற்றப்படுகின்றது. குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்கின்ற வேற்றுமை அங்கே களையப்படுகின்றது. யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் என்கின்ற வேற்றுமை அங்கே களையப்படுகின்றது. எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அடையாளமாக திருமுழுக்கு மாற்றம் பெறுகின்றது. அன்பர்களே, விருத்த சேதனம் என்பது ஒரு சாராருக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட பாலினத்தவருக்கு என்கின்ற நிலையிலிருந்து திருமுழுக்கு என்கின்ற நுழைவு வாயிலாக எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைவதற்கான ஒரு அழைப்பை, எல்லாரும் ஒரு குடும்பம் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே தான் திருச்சபை வாழ்க்கையிலே நாம் இணையும் பொழுது, நாம் உலகத்திலே அல்லது கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக, திருமுழுக்கின் வழியாக திருச்சபையின் வாழ்விலே நாம் இணைவதற்கு முன்பதாக வெவ்வேறு அடையாளங்களை உடையவர்களாக இருந்திருக்கலாம். நம்முடைய இனம் நம்மை பிரித்திருக்கலாம், நம்முடைய சமயம் நம்மை பிரித்திருக்கலாம், நாம் கருதுகின்ற த சோகால்டு சாதியம் நம்மை பிரித்திருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்துக்குள்ளாக, அந்த கிருபையின் சாக்கிரமந்துக்குள்ளாக நாம் எப்பொழுது இணைந்தோமோ,
அப்பொழுது இந்த வேற்றுமைகள் எல்லாம் களையப்படுகின்றது. இந்த வேற்றுமைகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு கூட்டு சமூகமாக நாம் ஒன்றிணைகின்றோம். இட் இஸ் டையிங் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அண்ட் ரைசிங் அப் ஃபார் இன்க்ளூசிவ்னஸ். பிரிந்திருப்பதற்கும் பிரித்து கொள்வதற்கும் நாம் மரித்து கூட்டு வாழ்க்கைக்கென்று எழுகின்றவர்களாக திருமுழுக்கிலே நாம் இணைகின்றோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, திருமுழுக்கு பலன் தரும் வாழ்வுக்காக எழுதல். இட்ஸ் ரைசிங் அப் ஃபார் லைஃப் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். கனிதரும் வாழ்வுக்கு, பலன் தரும் வாழ்வுக்காக எழுகின்ற ஒரு வாழ்க்கை திருமுழுக்காக இருக்கின்றது. பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று நாம் பிழைத்திருக்கின்றோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று நாம் எழுகின்றோம் என்று பவுலடிகளார் தன்னுடைய இந்த கடிதத்திலே அவர் சுட்டி காண்பிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசுநாதர் யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் துவங்கி வருகின்ற இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியில் சுட்டி காண்பிக்கின்ற ஒரு செய்தி, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகின்றது. கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக அங்கே வருகின்றார்கள். யார் இந்த கிரேக்கர்கள்? யூத சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. யூதம் என்கின்ற அந்த சமயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். நாம் எல்லாருக்கும் நன்கு தெரியும், நான் எப்பொழுதும் சொன்னேன், யூதர்கள் எப்பொழுதும் தங்களை மற்றவர்களிடத்திலிருந்து வேற்றுமைப்படுத்திக் கொள்வார்கள், தங்களை பிரித்து கொள்வார்கள், தங்களை குறித்து மேன்மையாக உயர்வாக கருதி கொள்வார்கள். அந்த உயர்வு மனப்பான்மை, மேட்டிமை சிந்தனை எப்பொழுதும் யூதர்களுக்கு உண்டு, இன்றும் உண்டு. இறைவனுடைய அருளும் வெளிப்பாடும் இறைவனுடைய மீட்பும் தங்களுக்கு மாத்திரமே என்று சொல்லி நினைக்கின்ற அந்த எக்ஸ்க்ளூசிவிஸ்டிக் ஆட்டிடியூட், சிந்தனை உடையவர்கள் யூதர்கள். இங்கே கிரேக்கர்கள் ஆண்டவரை சந்திக்க வருகின்றார்கள். இந்த சந்திப்பை ஆண்டவர் எப்படி பார்க்கின்றார்? ஆண்டவரிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் அதற்கு சொல்லுகின்ற பதில் 23ஆம் வசனம், மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவோடு கூட இணைந்திருத்தல், பாவத்திற்கு மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுதல் என்பது the so called selfish identity, தான் நாங்கள் என்கின்ற அடையாளத்திலிருந்து விடுபெற்று கிரேக்கர்களும் ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுது, கிரேக்கர்களும் ஆண்டவருடைய அருளை பெற, உறவை பெற முற்படும் பொழுது, ஆண்டவர் இயேசுவானவர் அதை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார்? ஆண்டவர் அதை எப்படி பார்க்க விழைகின்றார்? பிறரும் தன்னில் ஐக்கியப்படுகின்ற அந்த நிகழ்வின் வழியாக மானிட மகன் தான் மாட்சி அடைவதாக சொல்லுகின்றார். He identifies his glorification in conglomeration or coming together or identifying the messianic identity by the others. பிறர் தன்னை மேசியாவாக, ஆண்டவராக அடையாளப்படுத்திக் கொள்வதிலே இயேசுநாதர் தன்னுடைய மாட்சி அடங்கி இருக்கிறது என்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய அடையாளத்தை நான் தக்க வைத்து கொண்டிருக்கின்ற வரையில் மகிமை அடைதல் என்பது சாத்தியமல்ல. அதற்கு தான் சொல்லுகிறார், கோதுமை மணியானது தன்னுடைய அடையாளத்தோடு இருந்து கொண்டே இருக்கும் வரையில் அது பலன் தர முடியாது. அது தன்னுடைய அடையாளத்தை இழந்தால் மாத்திரமே, தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்தால் மாத்திரமே, அது மரித்தால் மாத்திரமே அது மகிமையாக உயிர்த்தெழ முடியும். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, திருமுழுக்கின் பொழுது நாம் எடுத்து கொடுத்த உடன்படிக்கை, திருமுழுக்கிலே நாம் செய்து கொண்ட வாக்குதத்தம் என்னவென்றால், நான் என்கின்ற என்னுடைய அடையாளம் என்கின்ற என்னுடைய இனம், என்னுடைய மரபு, என்னுடைய பின்னணிகள் என்கின்ற அந்த அடையாளத்திற்கு நான் மரித்துவிட்டு நான் பலன் தருகின்ற, பயன்படுகின்ற, கூட்டு வாழ்க்கையை பேணுகின்ற
அந்த மேன்மையான அடையாளத்திற்கு நான் அர்ப்பணித்தவளாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு ஒப்படைப்பு தான். குழந்தைகளை கொண்டு வரும் பொழுதும் பெற்றோர்களாக, பெரியோர்களாக, ஞான பெற்றோராக செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கையும் அதுதான். பிரித்தாளுகின்ற, தன்னை மேம்படுத்துகின்ற அடையாளத்திலிருந்து கடவுளை முன்னிறுத்துகின்ற, மேம்படுத்துகின்ற மேன்மையான அடையாளத்திற்கு, பலன் தருகின்ற அடையாளத்திற்கு நம்மை உட்படுத்தி கொள்வதாகும். கோதுமை மணியானது தன்னிலை இழக்க வேண்டும். திருமுழுக்கிலே நாம் பங்கேற்கும் பொழுதெல்லாம் நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்காக பலன் தரக்கூடியவர்களாக இருக்க முடியும். இந்திய மண்ணில் கிறிஸ்தவம் வேரூன்றுவதற்கு தடையாக இருப்பது நாம் பல நேரங்களில் பிரித்து கொள்ளுகின்ற மனநிலையிலேயே இருக்கின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான். we are different from you அல்ல, இந்திய மண்ணில் நாம் இந்தியர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு விடுதலை திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் போராடி கொண்டிருந்த காலகட்டம். அப்படி போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களும் பலர் இந்த சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லப்பட்ட விமர்சனம் ஏனென்றால், கிறிஸ்தவர்கள் இந்திய சமயத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டவர்கள், இந்திய சமயமாக இருந்த இந்து சமயத்திலிருந்து தங்களை வேறுமைப்படுத்தி கொண்டவர்கள், கிறிஸ்தவத்திற்கு தழுவியவர்கள். அப்பொழுது மற்றவர்களெல்லாம் அவர்களை பார்த்தது, இவர்கள் ஆங்கிலேயருக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார்கள், they will be supporters of British, ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திற்கு இவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பார்கள் என்று கிறிஸ்தவர்களை குறித்து சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது கிறிஸ்தவ விடுதலைக்காக, இந்திய விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்திலே ஈடுபடுத்தி கொண்ட கிறிஸ்தவ தலைவர்கள், குறிப்பாக பேராயர் V.S. அசரியா போன்றவர்கள் சொன்னது, நாங்கள் முதலாவது இந்தியர்கள், primarily we are Indians, then we are Christians. நாட்டின் விடுதலை என்பது எங்களுக்கும் அவசியமானது. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்தியாவின் விடுதலை திருநாளை கொண்டாடும் பொழுது நாம் இந்த நாட்டின் நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் மாண்பும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளும், the Christological values will be germinating and flourishing. அவைகள் தழைக்க நம்முடைய அடையாளங்களை நாம் பல நேரங்களிலே இழக்க வேண்டும். ஆண்டவர் தாமே அதற்கு நமக்கு துணை புரிய அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். திருமுழுக்கு பெற்றவர்களாகிய நாம் எதற்காக நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம்? ரைசிங் அப் ஃபார் லைஃப் ஆஃப் இம்மர்டாலிட்டி, அழிவற்ற வாழ்வுக்காக எழுதல். ரைசிங் அப் ஃபார் த லைஃப் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ், கூட்டு வாழ்க்கைக்காக எழுதல். மூன்றாவதாக ரைசிங் அப் ஃபார் த லைஃப் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ், பலன் தரும் வாழ்வுக்காக எழுதல். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமெந்தின் அனுபவத்தை தொடர்ந்து பெற்றிட தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. ஆமீன். கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்டோமே. கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை பிரமாணமாக பறைசாற்றுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அரவிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிதாவின்
வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டு என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். சபையார் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று யூடியூப் வழியாக வழிபாட்டில் பங்கேற்கும் சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை 10:30 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் வாலிபர் ஐக்கிய கூடுகை நடைபெறும். அனைத்து வாலிபர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று காலை 11 மணிக்கு யூடியூப் வழியாக ஞாயிறு பள்ளி ஜெனரல் செஷன்ஸ் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் கிளாஸஸ் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஜெபம் நடைபெறும். நமது ஆயர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். சபையார் இதில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதற்கான லிங்க் திரையில் போடப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவு திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருப்பணிக்கு கொடுத்து உதவும் சபையாருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாளுக்கு 100 பேருக்கு வெஜிடேரியன் ரூபாய் 3500, நான் வெஜிடேரியன் ரூபாய் 7000 செலவாகிறது. சபையார் இத்திருப்பணிக்கு உதவிட கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நினைவு நாட்கள் அனுசரிக்கும் சபையார் வழக்கம் போல் இத்திருப்பணிக்கு தங்கள் காணிக்கைகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புவோர் ஆயர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கோவிட் வேக்சினேஷன் முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு ஊசி போட விரும்புவோர் தங்களது பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை ஆலய அலுவலகத்தில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இம்மாத கடைசி வாரத்தில் போடப்படும். சபையார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். College of Nursing CSI Kalyani Multi-Speciality Hospital மயிலாப்பூரில் 3 years diploma in general nursing and midwifery course in English, 4 years BSc nursing course in English for girls only. School of Nursing CSI Rainey Multi-Speciality Hospital 3 years diploma in general nursing and midwifery course in English. CSI Bishop Newbegin College of Education மயிலாப்பூரில் BA degree courses. CSI Evert Women's Christian College Male Rosapuramil BCom, BCom ISM, BSc Computer Science, BSc Mathematics, BSc Microbiology, BSc Home Science, Clinical Nutrition and Dietetics, MA English and MCom. School of Nursing CSI Hospital Lee Cardil Auxiliary Nursing and Midwifery course for girls only. படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகை பார்க்கவும் மற்றும் ஆயரை அணுகவும். சென்ற வார பெறப்பட்ட காணிக்கையின் விவரம்: ஜெனரல் ஆஃபெட்ரி 29,725, சப்ஸ்கிரிப்ஷன் 92,055, தேங்க் ஆஃபெட்ரி 31,044, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் 9,299, புவர் அண்ட் சோஷியல் கன்சர்ன் 21,784, மெடிக்கல் மினிஸ்ட்ரி 12,374, ஹாஸ்டல் என்டவுமெண்ட் 2,444, சண்டே ஸ்கூல் 28,884, விமென்ஸ் ஃபெலோஷிப் 11,219, மென்ஸ் ஃபெலோஷிப் 7,344, யூத் ஃபெலோஷிப் 10,614, கொயர் 2,314, ரெனியூவல் எஃபர்ட் 3,914, சர்ச் பிளான்டிங் 5,689, சர்ச் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் 9,525, சர்ச் பில்டிங் ஃபண்ட் 13,979, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா 9,544, மிஷன் ஃபெஸ்டிவல் கவர்ஸ் 5,700, டொனேஷன் ஃபார் ஆல்டர் ஒர்க் 25,000, சேல் ஆஃப் கோகனட் அண்ட் பனானா 1,300,
விமென்ஸ் ஃபெலோஷிப் ஆஃபட்ரி 564, டொனேஷன் ஃபார் புவர் ஃபீடிங் 19,500, டொனேஷன் ஃபார் PA சிஸ்டம் 15,120, பரதநாட்டியம் ஃபீஸ் 500, டொனேஷன் ஃபார் TV செட் 45,000, பேண்ட்ஸ் அண்ட் சர்ச் ஃபீ 17,000, மொத்தம் 4,31,435 ரூபாய். இதன் விவரங்கள் விளம்பர பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களை சபையாக வாழ்த்துகிறோம். பர்த்டேஸ்: 15th August, Miss G. Garland Suganya, Mr. A. David, Mr. S. Simon Peter, Mrs. D. Selvakumari, Mr. N. P. Solomon, Mr. Y. Arun Kumar, Mr. Abhinesh Selvan, Mr. G. Justice Abraham Devasagayam, Mr. D. V. Samir Kumar and baby Karen Anna. 16th August, Mr. J. Premchand Paul, Mr. Prem Kumar. 17th August, Mrs. S. Princey Rachel, Miss J. Joshna Deborah, Mr. Schweitzer Samuel Sundar, Miss Priscilla Banupriya, Mrs. M. Mary Subila, Mr. S. Abhishek. 18th August, Mr. A. Theophilus, Mr. R. Deepak Rajesh, Mrs. G. Gunasili, baby J. Adiel Jonah and Mrs. B. Abhinaya. 19th August, Mr. M. Michael, Mrs. Neela Rabinder, Mr. R. Koska Robinson, Mr. R. M. Peter Solomon, Mr. D. Thomas, Mrs. L. Esther Jasmal, Mr. P. Jeffin Raj. 20th August, Mrs. Vasanthi Edward Singh, Master J. George Manuel and Mr. R. Isaac. 21st August, Mrs. A. Esther. Wedding anniversary: 17th August, Mrs. D. Daisy and Mr. R. Durairaj, Mrs. A. Lydia Joyce and Mr. S. Alvin Premraj. 18th August, Mrs. H. Karina Shanti and Mr. C. Henry, Mrs. K. Jabima Jesse and Mr. M. Johnson, Alai Silambarasan. 19th August, Dr. Mrs. Lalita Devadasan and Mr. S. Samson Devadasan, Mrs. S. Lydial and Mr. A. Sagaya Raj, Mrs. Shaila Sornakumar and Mr. T. Sornakumar. 20th August, Mrs. Arpudamani Jnana Prakasam and Mr. T. Jnana Prakasam, Mrs. K. Sasikala and Mr. A. Kanika Raj. 21st August, Mr. D. Glory and Mr. I. David, Mrs. A. Esther and Mr. C. Arul Pandi. Nandri. பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற திருச்சபையின் மக்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் கடவுளே, நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் வழங்குகிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சென்ற ஆண்டு முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி வழிநடத்தி வந்தீர். குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு பணிகளிலும் நீர் கொடுத்த எல்லா வழிகாட்டுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். மற்றும் ஒரு புதிய ஆண்டை நீர் காண உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தேவைகளை சந்தித்தருளும், வாக்குத்தத்தங்களால் நிறைத்தருளும். குடும்ப வாழ்க்கையிலும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலும் உம்மை அதிகமாக பற்றிக்கொள்வதனாலே வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்த துணை புரியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். திருமண அறிவிப்புகள். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம் வெற்றி சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்த திரு எஸ். வேதராஜ் மற்றும் திருமதி வி. தமிழரசி அவர்களின் குமாரனாகிய செல்வன் வி. சுபாஷ் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம், திருநெல்வேலி ஜங்ஷன் குருசேகரம் தூய பேதுரு ஆலயத்தை சேர்ந்தவரும், திரு எஸ். ஜெயபால் மற்றும் திருமதி ஜே. ரோசலின் அவர்களின் குமாரத்தியுமாகிய
செல்வி ஜே ஹெலன் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான 3ஆம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம், வெற்றிச்சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்து திரு எஸ் சைமன் பீட்டர் மற்றும் திருமதி எஸ் சுசீலா பேபி அவர்களின் குமாரத்தி ஆகிய செல்வி எஸ் எஸ்தர் ரஞ்சனி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தாசர்புரம் குருசேகரம், தூய பேதுரு ஆலயத்தை சேர்ந்தவரும் திரு பி ஜெயபாலன் மற்றும் திருமதி ஜே எஸ்தர் இவர்களின் குமாரனாகிய செல்வன் ஜே ஆசீர்வாதம் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான 3ஆம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம், வெற்றிச்சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்த திரு டி சாமுவேல் ரமேஷ்குமார் மற்றும் திருமதி எஸ் சொர்ணராணி அவர்களின் குமாரன் ஆகிய செல்வன் ஆர் ஆலன் பால் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், கோடம்பாக்கம் குருசேகரம், உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலயத்தை சேர்ந்த திரு ஜே செல்வன் மற்றும் காலம் சென்ற திருமதி எஸ் வஸ்தி அவர்களின் குமாரத்தி ஆகிய செல்வி எஸ் பெரில் செலின் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான 1ஆம் அறிவிப்பு. இவர்களை தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாது. நியாயமான காரணம், தடை ஏதேனும் இருப்பின் அதை எழுத்து மூலம் சபையின் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். செபிப்போம். திருமணத்தில் இணைக்கப்படுக நாடுகின்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, திருமணமாகிய ஈவினை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை தம்முடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துகின்றவரே, இப்பொழுதும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பட நாடுகிற இந்த உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் உமது ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் பொழிந்தருளும். இந்த தூய ஐக்கியத்திற்கு இவர்களை நீர் ஆயத்தப்படுத்தியருளும். இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் இவர்களுக்கு வழிகாட்டியாயிரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நிறைவு பாடலாக கீர்த்தனை எண் 317 பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா.
அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.